ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலில் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்ருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்ன்றதுல வந்து ரிலேட்டட் டு டெக்ஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க, சம் இஃப் பார்த்துருப்பீங்க, ஆவரேஜ் பார்த்துருப்பீங்க, வி லுக்கப்லாம் பார்த்துருப்பீங்க. தேர் ஆல் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்போ இது வந்து லெஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கான்காட்னேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து B3ல வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, என்ன டெக்ஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் வந்து ABC கேபிட்டல்ல இருக்கு, அடுத்த 3 கேரக்டர்ஸ் நம்பர்ல இருக்கு 876, அடுத்த 3 கேரக்டர் வந்து XYZன்னு சொல்லி 3 கேரக்டர் இருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 9 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க அப்படியே நான் சும்மா அப்படியே போட்டிருக்கேன், சும்மா தெரிஞ்சு இருக்காது. ஓகே, ஏன்றது மட்டும் பெருசா இருக்கு, அடுத்து ஏபின்றது பெருசா இருக்கு, அடுத்து ஏபிசின்னு பெருசா இருக்கு. இதே ஒரு இண்டிகேஷனுக்கு தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன். இது வந்து நமக்கு சொல்லி தர போறதில்ல. இங்க பாருங்க, இந்த இடத்துல D4ல என்ன ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க, ஃபார்முலா பார்ல போய் பாருங்க. லெஃப்ட் ஓப்பன் பிராக்கெட் $B $3, $1 அப்படின்னு இருக்கும். ஸோ $B $3ன்னு சொல்லி போட்டிருக்கு, என்னோட கன்வீனியன்ட்டுக்காக தான். B3 கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, B3ல என்ன இருக்கு, இந்த ABC 876 XYZ இருக்கு இல்லையா. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு கேரக்டர் ஒன்று (1) போட்டுருணும், லெஃப்ட் போட்டு 1 போட்டு. எப்படி போடலாமா, இதை டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஈக்குவல் டு LEFT அப்படின்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோன்னே இங்க பாருங்க, டெக்ஸ்ட்ன்றது வந்து பிளாக்ல இருக்குது இல்லையா, நல்லா ஃபாண்ட் வந்து போல்டா இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா போய் அந்த ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் B4ன்றது இருக்கு இல்லையா, நான் B4 அப்படின்றத செலக்ட் பண்ணாம B3யே செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ எவ்ரி டைம் வந்து B3ன்னு பார்க்க போறோம். கமா அடுத்தது நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் உனக்கு வேணும்னா ஒரே ஒரு கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் கொடுக்கலன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே வந்துடும். ஓகே, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கமா போட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு, இது ஆப்ஷனல் வேல்யூ, கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், B3ன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரே டெக்ஸ்ட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. கமா 1ன்னு சொல்லி கொடுத்தா அதே மாதிரி 1 வரும். ஓகே, ஸோ அடுத்தது இங்க வந்து D5 இருக்கு இல்லையா, அதுல உள்ள டெலிட் பண்ணிடுறேன். இங்க போயிட்டு LEFTன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அதே B3 செலக்ட் பண்றேன். B3ல உண்டான டெக்ஸ்ட்ல எத்தனை லெட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னு வச்சுக்கலாம், 2 வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, ஸோ 2 கேரக்டர் வருது. இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு. ஏன்னு சொல்லி மட்டும் எப்படி வந்துச்சுன்னா, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ இருக்கு. ஓகே, அப்புறம் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னா லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏ மட்டும் தூக்கி கொண்டு போடுதுங்க. அதே மாதிரி D5ல என்ன ஃபார்முலா என்டர் பண்ணிருக்கோம், லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B3ல இருந்து என்ன பண்ணோம், 2 கேரக்டர் வேணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து ஏபின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை இண்டிகேட் பண்றதுக்காக வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல உங்களுக்கு பிக்சரா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஓகே, பிக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா D4ல என்டர் பண்ணிருக்கிறது நமக்கு என்ன ரிசல்ட் வருது, ஒரே ஒரு லெட்டர் வருது, லெஃப்ட்ல இருந்து வருது. D5ல இருக்கிறது என்ன வருது, 2 லெட்டர் வருது லெஃப்ட்ல இருந்து. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எத்தனை லெட்டர் இருக்குங்க பாருங்க, 5 லெட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். ஈக்குவல் டு LEFT B3 செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா 5 அப்படின்னு சொல்லி போட்டது என்ன வரும், ஒரு 5 லெட்டர் இருப்போம். ABC 870 வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு 3 லெட்டர் ஒன்னா போனோம், கமா போட்டு 5 எடுத்துட்டு 3ன்னு சொல்லி போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கு, புரிஞ்சுங்களா. ஸோ இங்க வந்து ஃபார்முலா என்ன போட்டிருக்கோன்றது இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். நார்மலா வந்து உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்முலா பார்ல பாருங்க. இப்போ E4 E5 E6ல அந்த ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாட் இஸ் த ஃபார்முலா அவைலபிள் இன் D4, வாட் இஸ் தி ஃபார்முலா அவைலபிள் இன் D5, வாட் இஸ் தி ஃபார்முலா அவைலபிள் இன் D6 சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்க, ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, B3 எல்லாத்தையும் வந்திருக்கு. இங்க கமா 1 கமா 2 கமா 3 போட்டதுனால ஒரு லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் லெஃப்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் 1 கேரக்டர் ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட், ரிட்டர்ன் 2 கேரக்டர் ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட், ரிட்டர்ன் 3 கேரக்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆன் தி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, லெஃப்ட்னு சொல்லி போட்டு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏன்னா இது ஸ்கொயர் பிராக்கெட்ல இல்லை. ஓகே, அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஆப்ஷனல், கொடுக்கலன்னா ஜஸ்ட் ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி தான் இங்க ரைட்லயும் போட்டிருக்கோம். ஸோ ரைட்ல இருந்து ஒரு கேரக்டர் இது ரைட்ல இருந்து 2 கேரக்டர், ரைட்ல இருந்து 3 கேரக்டர்.
இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு RHGHT. ஓகே, B3 இருக்கு இல்லையா? ஸோ B3, 1 அப்படின்னு சொல்லி போட்டா இந்த ரைட்ல இருந்து ஒரு கேரக்டர் வந்து என்ன இருக்கு, Z இருக்கு. அதே மாதிரி ஈக்குவல் டு RHGHT, ரைட்ல இருந்து B3ல இருந்து என்ன பண்ணணும், 2 கேரக்டர் கொண்டு வரணும். வந்துருச்சுங்களா? YZன்னு ஈக்குவல் டு RHGHT. அடுத்தது வந்து B3, 3 அப்படின்னு சொல்லி போட்டதுன்னா ரைட்ல இருந்து 3 கேரக்டர் இது XYZன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து இதான் சின்டெக்ஸ், ரைட் டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது சின்டெக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் சேம் தான், அதே மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ்னா லெஃப்ட்ல இருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கேரக்டர் கொண்டு வரும், இங்க ரைட்ல இருந்து கேரக்டர் கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அடுத்தது என்ன பார்க்கணும்னா மிட்ல இருந்து பார்க்க போறோம். மிட் அப்படின்னு ஆச்சுன்னா எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ஃபார்முலா எனக்கு மிட் B3ல இருந்து 3, 1 இருக்கு இல்லையா? அதுக்கு இங்க சின்டெக்ஸ் பாருங்க, டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, இதுல வந்து எல்லாமே ஆப்ஷனல் கிடையாது, எதுவுமே எல்லா வேலையும் கொடுத்தே ஆகணும், கண்டிப்பா கட்டாயம் கொடுத்தாகணும். டெக்ஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும், ஸ்டார்டிங் நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ மிட் வந்து B3, 3 சொல்லி போட்டோன்னே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்தே கவுண்ட் பண்ணிட்டு வரும். 1, 2, 3, மூணாவது லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். சின்ற கேரக்டர். ஓகே, அதுல இருந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து போடணும்னா சியை மட்டும் தூக்கி போடும். அதுதான் இங்க போட்டுருக்கு. அதே மாதிரி வந்து மிட் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 கேரக்டர் கொண்டு வந்தோம்னா சிக்கு அப்புறம் 8 சேர்த்து C8 அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு MID என்ன பண்ணணும், B3 போடணும் இல்லையா? B3, தேர்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஒரே ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ C வந்துச்சா? அடுத்தது MID B3 தேர்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, நமக்கு என்ன பண்ணோம், 2 கேரக்டர் வேணும்னு சொல்லி போட்டது இங்க வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க உண்டான எக்ஸாம்பிளையும் பார்த்துங்க. 2வது கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, 5 கேரக்டர் வேணும், BC876 சொல்லி இங்க வரும். அதே மாதிரி 4வது கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, எனக்கு மொத்தம் 3 கேரக்டர் வேணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமா வந்து என்ன பார்க்க போறோம்னா லென் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்தது எய்ம்ல போய் பார்த்தோம்னா லெஃப்ட் பார்த்தாச்சு, மிட் பார்த்தாச்சு, ரைட் பார்த்தாச்சு, அப்புறம் கான்கேட்னேட் இருக்கு. கான்கேட்னேட்ன்ற என்னன்னா 2 டெக்ஸ்ட் கொடுக்குறோம்னு வச்சுங்க. என்னோட பேர் பிரபாகர். ஸோ நம்ம நார்மலா வந்து தமிழ்ல வந்து நம்ம அப்பா பேர் வந்து இதுல போடுவோம் இல்லையா, ஃபாதர் நேம் அப்படின்னு போடுவோம். ஸோ ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஸோ ரெண்டையும் வந்து நமக்கு இந்த இடத்துல F4ல சேர்த்து வரணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ கான்கேட்டனேட்னு சொல்லிப்போம். கான்கேட்டனேட் சொல்லி போட்டோம்னா ஜாயின் செவரல் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்டு ஒன் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சொல்லி வந்திருக்கு. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டேன், டெக்ஸ்ட் 1 கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏன்னா அது ஸ்கொயர் பிராக்கெட்ல இல்லை. டெக்ஸ்ட் 2, டாட் டாட் டாட்னா டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4 சொல்லி எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் 2 அதுல இருந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனா கண்டிப்பா ஒரு டெக்ஸ்டா கொடுத்தாங்க. ஓகே, ஸோ பிரபாகர் அப்படின்றது C4ல இருக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இங்க வந்து என்ன பண்றேன், இங்க ஸ்ரீனிவாசன் இருக்குல்ல, 2 கடையில ஒரு ஸ்பேஸ் ஒன்று என்ன பண்றேன், நான் ஒரு டபுள் கோட்டுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு டபுள் கோட் கொடுக்குறேன், கமா கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன், இந்த ஸ்ரீனிவாசகம்ன்றது D4ல இருக்கு செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிரபாகர் ஸ்ரீனிவாசகம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இதுதான் கான்கேட்னேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் பார்த்தாச்சு, மிட் பார்த்தாச்சு, ரைட் பார்த்தாச்சு, கான்கேட்னேட் பார்த்தாச்சு. சின்னதாக ஒரு ஜோக்கு வந்து சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா, என்கிட்ட லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, சென்டர்ல மட்டும் வச்சுக்காது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, கான்கேட்னேட் பார்த்தாச்சு. அடுத்து லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லி பார்ப்போம். ஸோ லென்த் ஆஃப் கேரக்டர்னா இப்போ பிரபாகர்ல எத்தனை கேரக்டர் இருக்கு, 3, 3, 6, 9 கேரக்டர் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதா, ஈக்குவல் டு LEN ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சொல்லி இல்லையா, ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த C4 செலக்ட் பண்ணோம்னா என்ன அர்த்தம், எத்தனை கேரக்டர் இருக்கு, 9 வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்து ஸ்ரீனிவாசங்கள் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பார்க்க என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு LEN போட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டு, இப்போ இந்த சின்டாக்ஸ்ல டெக்ஸ்ட்ன்றது கண்டிப்பா கொடுத்தாங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் தான் இருக்கு. ஸோ D4 சொல்லி போட்டு என்ன பண்றேன், இந்த மாதிரி கொடுத்தாச்சு. 12 கேரக்டர் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்க 9, இங்க 12, 12, 9 எவ்வளவு ஆச்சு, 21. இங்க இடையில ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல, 22ன்னு சொல்லி வரணும். பார்க்கலாமா? LEN ஓப்பன் பிராக்கெட் F4 அப்படின்ற போட்டு கொடுத்துருது, 22 கேரக்டர் சொல்லி வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது லெஃப்ட், மிட், ரைட், கான்கேட்னேட், லென் அப்படின்ற பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் DPABS சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க
கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல போயிட்டு அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். தயவு செஞ்சு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் எழுதுங்க. பெல் ஐக்கான் பட்டன் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. ஓகே, பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய்.